ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிறிஸ்பியான காலிஃப்ளவர் 65 எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் காலிஃப்ளவரை க்ளீன் பண்ணி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க விட்டு 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணி அது கூட நம்ம எடுத்து வச்ச காலிஃப்ளவரை அதில் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது இதே மாதிரி வடிகட்டியில் காலிஃப்ளவரை நல்லா வடிகட்டிக்கலாம். ஒரு பவுலில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் வத்தத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 6 ஸ்பூன் மைதா மாவு, 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு. எல்லாத்தையும் சேர்த்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இட்லி மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சிக்கலாம். நம்ம கரைச்சி வச்ச மசாலாவை காலிஃப்ளவரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு அது கூடவே குட்டியாக கட் பண்ண கருவேப்பிலை, குட்டியாக கட் பண்ண பச்சை மிளகாய் சேர்த்த பிறகு திரும்பவும் நல்லா கிளறி விட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போது எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்டு இப்போது காலிஃப்ளவரை ஒவ்வொன்றா போட்டு பொரிச்சிக்கலாம். காலிஃப்ளவர் 2 பக்கமும் வேகிற அளவுக்கு திருப்பி நல்லா பொரிச்சிக்கலாம். இப்போது சூப்பராக கிறிஸ்பியாக காலிஃப்ளவர் 65 ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.